தமிழ்நாட்டுல பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம். 3ஆம் தர அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய சீமான்கிற ஒரு ஆளு ஒரு 14 வருஷமா இங்க கட்சியை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவரு தான் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் தர மட்டத்துக்கு கேப்டன் அவர்களை வந்து இழிவான சொற்களால் அர்ச்சனை பண்ணியிருந்தாரு. அது அவர் இறந்த அன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வைரலா மாறிடுச்சு. அதுல குறிப்பா சொல்லிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நல்ல கண்ணு அவர்களுடைய கால். அந்த வார்த்தை சொல்றதுக்கு கூசுகிறோம், ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மயிருக்கு கூட சமம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லி விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு. கேப்டன் 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 சொல்றீங்களே, ஒரு கபடிக்கு நீங்க முதல்ல கேப்டனா இருக்கீங்களா? அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாப்படி. அதன் பிறகு ஒரு காகித கப்பல் கூட ஓட்டாத ஒரு ஆள் எப்படி கேப்டன் ஆக முடியும் அப்படிங்கிற கடும் இழிவான சொற்களை வந்து அவர் பயன்படுத்திருக்காரு. கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன் கேப்டன் கேப்டன். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. அதன் பிறகு அவரு இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னிலையிலையும் கேப்டன் கேப்டன் கேப்டன். முதல்ல இவர் தமிழரே கிடையாது. இவர் முதலமைச்சராக போய் தெலுங்குல போய் முதலமைச்சராக போய் ஆந்திராவில் சொன்ன வாயி. விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை இங்கு கேப்டன் நினைவு கூறுவார் அப்படின்னு இரட்டை நாக்கு இந்த பேரொழிய பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய பார்வை நிலைப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முது பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம வந்து காமெடியா தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒண்ணு, இரண்டாவது வந்து கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி இது, அவர் சொந்த கட்சி கிடையாது. ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர் கட்சி. அவர் வச்சுக்க கொடி வந்துட்டு அந்த கொடி நம்ம தமிழ்நாடு தலைவர் கொடி. அந்த கொடிக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான முத்துக்குமரன் அவருடைய முதல்ல அந்த அமைப்பை உருவாக்கணும். அதுவே பெரிய சர்ச்சை. இப்ப நீங்க அந்த கொடியை முன்னிலை பண்றீங்க. இந்த கொடியை இவரை வடிவமைக்கல, அந்த வடிவமைப்பு செய்த போராளிகள் மிகப்பெரிய பேர் இருக்கிறாங்கிறது. அந்த மாதிரி அந்த கொடியும் அவர் சொந்தம் இல்ல. அது டோட்டலாக கட்சியும் வாடகை, கொடியும் வாடகை, வாய் வாடகை. அவ்வளவுதான் வந்து அவரை பத்தி நம்ம வந்து கலந்துதான் போகணும். ஏன்னா வந்துட்டு முதல் அவர் பயணித்து வந்து தந்தை பெரியார் வழியில பயணிச்சாரு. என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன். அப்போதைக்கு இந்து மத கடவுள் சிவனை பத்தியும் கிருஷ்ணனை பத்தியும் என்னென்ன அவதூறாக பேசியிருக்காரு. இப்ப வந்து என் பெருமான் சிவபெருமான் மறுபடியும் வந்துகிட்டு மாறி இப்ப வந்து எல்லாமே சிவன்தான், முருகனா முருகன் அப்படி கூட அவர் ஏதோ ஒரு அவர் வந்துட்டு பேசிட்டு போறாரு. அந்த அண்ணனோட பார்வையை கடந்துதான் போகணும்னா தலைவர் இறுதிச்சடங்குக்கு வந்து மரியாதை செலுத்தினாரு. அதுக்காக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி வந்துட்டு அவரு ஒரு அரசியல் ஆளுமையில எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பாக வந்து அரசியல் ஆளுமை. என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 5 ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டி சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக மாற்றம் அடைந்தார் கேப்டன் அவர்கள். கட்சி ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆகுது. ஒரு கவுன்சிலர் இருக்கக்கூடிய யோக்கியதை இல்லாத இந்த கும்பல் ஆனா வாயில மட்டும் வடை சொல்றதுல கொஞ்சம் கூட கரைச்சல் கிடையாது. அடுத்த முறை நான் நேரடியாக முதலமைச்சர் ஆகிவிடுவேன். அந்த எண்ணம் தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. தலைவர் வந்துட்டு தலைவர் கேப்டன் வந்து அவர் யார தலைவரை வந்து சீமான் ஐயா அவர் வந்து யார தலைவரை முன்படுத்தி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி 1987 நடிகர்களை திரட்டி சென்னையில வந்து மெரினா பீச்ல வந்து உண்ணாவிரதம் இருந்தவர். அது மட்டும் இல்லாம இந்திய எதிர்ப்பு போராட்டமே பண்ணிருக்கிறாரு. நான் வந்து அவரோட தலைவரை யார ஃபாலோ பண்ணிருக்காரு, அவர்கிட்ட எங்க தலைமை என்னென்ன பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி ஈழத்துல என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் அவரால் நிதி உதவி பிரபாகரன் பேர் சொல்லிருக்காரு. தமிழ் மேல பற்றுள்ளனால சின்ன பையன் பெரிய பையன் பிரபாகரன், சின்ன பையன் சண்முகம்னா முருகர் கடை தமிழ் கடவுள். அதுக்கு சண்முகம் பாண்டியனை சேர்ந்தனா அவர் மதுரை சார்ந்தவர். என் தலைவர் கேப்டன் அந்த மன்னர் பேரை சேர்த்து சண்முக பாண்டியன் வச்சிருக்காரு. இவர் தான் சொல்லி கேப்டன் வந்து தமிழன், இவர் தான் சொல்லி இவர் வந்து மொழிமலை பின்னாடி அப்படிலாம் கிடையாது.
அவர் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் அந்த பிரபாகரன் வேணாம் பழனிக்குமார் ஐயாவுக்கு தெரியும். அந்த பிரபாகரன் பயணிச்சா வாழும் வரலாறு பழனிக்குமார் ஐயாவும் வந்து பிரபாகரனும் ரொம்ப அவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களுக்கு விஜயகாந்தை பற்றி மிக தெளிவாக தெரியும், மிக அதிக இடங்கள்ல பேசியிருக்கிறாரு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து பிரபாகரன் உயிரா இருந்தவர். இவர் சொல்லிதான் ஒரு தமிழரா இருந்தது. உண்மையிலேயே பிரபாகரன் பேசியிருக்கக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இங்க மறைக்கப்படுது. அனைத்து பொய்களும் இங்கு வரலாறாக மாற்றப்படுகிறது இவரால். உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல அனைத்து கிராமங்க 2 நாட்களாக மௌன அஞ்சலி செலுத்தினார். அது ஒரு கிராமம் வந்துட்டு ஆயிரக்கணக்கான கூடி செட்டு அமைச்சு அவன் வந்து கேப்டனோட கட்சி கொடிய தோல்ல பெண்கள் தோல்ல போட்டுக்கிட்டு அது ஒப்பாரி வச்சிருந்தாங்க. இதுக்கு மேல வந்துட்டு தேவை கிடையாது. நீ வந்துட்டு பிரபாகரனா போய் எது சாப்பிட்டா அது சாப்பிட்டா சிறந்த ஒரு விருந்து அவர் படைத்தாராம், ஆமைக்கறி உணவு. இதெல்லாம் சொல்றதுக்கு இங்க கூச்சம் இல்ல, ஆனா மொழி அரசியல் பண்றதுக்கு மட்டும் இவங்களுக்கு வெக்கமே இருக்க மாட்டேங்குது. அதனால வந்துட்டு அவர் வந்து கடந்து போயிருக்கணும். அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து அவர் சொல்ற வார்த்தையிலேருந்து இன்னும் இப்போ முதல்ல வந்துட்டு ஐயா பெரியார் வந்து பெருமையா பேசினாரு. அப்புறம் பெரியார் வந்துட்டு அவர் வந்து இருந்தாரு. அடுத்து அப்படி வந்து கடவுளை கேவலப்படுத்துறாரு, இப்போ கடவுளை முன்னிலைப்படுத்துறாரு. அடுத்து அப்படி வந்துட்டு பெரியார் இப்போ வந்துட்டு பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் வந்து பெரியார் பேசுறாரு. அப்புறம் வந்துட்டு ஐயா பசுமன் ஐயா நிகழ்ச்சியில போயிட்டு பெரியார் இழந்து பேசுறாரு. இவருடைய திட்டமிடலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருங்கிற மாட்டு பெரிய சக்திய ஜாதி தலைவராக சுருக்குவது. 2வது, இங்க இவர் எந்த இடத்துக்கு குறிப்பா ஒரு ஜாதி அரசியல் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 10 பேர் ஒரு ஜாதிக்காரங்க இருக்காங்கன்னா அங்க யாராவது ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா அந்த தலைவரை முன்னிலை எடுத்து அவர் புகழஞ்சலி சொல்லிட்டு பெரியாரை கொண்டு அங்க வச்சு கம்பேர் பண்ணி அவரை உயர்த்தி இவரை இறக்குவதன் மூலமாக அந்த வாக்குகளை செய்யலாம், பெறலாம். ஒரு புதுப்பு நடந்துச்சுன்னா அங்க கூடிய தலைவர் ஆனா ஐயா மாவீரர் திருச்சினமலை பத்தி சொல்றது. இதே வந்து தென் தமிழக தேவரையா எடுத்துக்கிறது. அப்படி தேவேந்திர குலவர்கள சுந்தரலிங்கத்தை எடுத்துக்கிறது, இமானுவேல் ஐயா எடுத்துக்கிறது. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இந்த மாதிரிதான் இன்னும் ஒருபடி சொல்ல போனா வந்து அருந்ததியனத்தை வந்து சொன்னாங்க. ஆனா வந்துட்டு ஒண்டி வீரன் எங்க ஐயாங்கிறாரு, குயிலி எங்க அம்மாங்கிறாரு, எங்க பாட்டிங்கிறாரு. அப்படின்னா குயிலி ஒண்டி வீரன் யாரு? அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க. அப்ப ஒண்டி வீரன் குயிலி நீ எடுத்துக்கல, அப்புறம் ஏன் சமூகத்தை வந்து எதுக்கு இன்னும் கொச்சப்படுத்தலாம் சொன்னாரு. அதனால வந்து அவரோட பேச்சு, அவர் எப்படி அவர் இயக்கத்தில் இருக்காங்க 25 வயசு 30 வயசுக்கு மேல யாரு இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா அவங்க வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. வந்து அவ்வளவுதான். நாங்க இது மிகப்பெரிய ஒரு உண்மைதான். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு காலேஜ் மாதிரி ரொம்ப 16 வயசுல இருக்கக்கூடிய பையன் ரொம்ப ஆர்வமா இது அவர்களே வந்துட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எனது அண்ணன் பேச்சை கேட்டு கேட்டு இளைஞர்கள் அனைவரும் துடி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் எங்கள் கட்சியில் வந்து சேர்வார்கள். கரெக்டா 18 வயசு வந்தாலும் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கே உள்ள இருக்கும் போது இவனுக்கு பண்ணக்கூடிய கூத்தும் கும்மாளமும் மிகப்பெரிய அளவிற்கு தெளிவை ஏற்படுத்தி கரெக்டா ஒரு பேட்ச் முடியுது பாத்தீங்களா, டிகிரி பேட்ச் முடியுது பாத்தீங்களா, கரெக்டா 3 வருஷம் முடிஞ்சு கரெக்டா 21 வயசுல வெளியே கிளம்பி மாற்று அமைப்புகளுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல அறிவுக்கு உட்பட்டு அரசியலுக்கு உட்பட்டு திருப்திகரமான ஒரு இருக்கோ அங்க போயிடுறாங்க. சின்ன பசங்க உள்ள வர்றது அறிவை பெற வேண்டியது, அவங்க அனுபவத்தின் மூலமாக அறிவை பெற வெளியில போறது ஒரு காலேஜ் கேம்பஸ் மாதிரி இருந்துட்டு இருக்குது இவங்களுடைய கட்சி. நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா ரொம்ப சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த சொல்றது? நாங்க இதெல்லாம் கிளம்புறது நிறைய பேர் கட்சி விட்டு அப்படி கிடையாது. நானும் கிளம்புறேன். பெருசு படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, கடந்து போகலாம். இதுக்கு மேல ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா தமிழகத்துக்கு நல்லது வருது. அவ்வளவுதான். வந்து இதுக்கு மேல தெளிவான எடுத்துக்க மக்கள் தான் தெளிவா நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. தெளிவான நிலைப்பாடு எடுக்கணும். வந்து ஒரு எப்படின்னா மொழியே இல்ல இனத்தை சொல்லியே அரசியல் பண்ணி ஓட முடியாது. அதனாலதான் பசங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. இந்த பேச்சு நம்மளுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராக இருக்கிறது. வெளியில போறவங்க எல்லாம் சும்மா போகலைங்க,
மிக மிக பெரிய பெரிய ஓலையை வாசிட்டு தான் போறாங்க. இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எந்த அளவுக்கு அவர்கள் சீட்டிங் செய்யப்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு தனது பொருளாதார அளவுக்கு இழந்து அறிவு ரீதியா இழக்கப்பட்டிருக்கும், உழைப்பு சுரண்டல் நடந்திருக்கு, மொத்தமா வாசிச்சு போஸ்டரை ஒட்டிட்டு தான் மிகப்பெரிய கீழே இருக்கும் தலைவரை வாசிட்டு தான் வெளியில போறான். அண்ணன் சீமான் உரையாடல் வந்துட்டு அதை நம்ம கடந்து போயிருந்தோம். கேப்டன் வந்து தமிழர் இல்லைங்கிறது சென்னை தீவித்திடலிருந்து கோயம்பேடு வரையும் உள்ள அந்த ஊர்வலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இறுதி இடத்தில் பார்த்துருப்பீங்க. கேள்விப்பட்டவங்க அங்கே சென்னையில் வாழ் மக்களுக்கு தெரிய வந்தது. காதல் கேள்விப்பட்டன தான் கிராமத்தில் என்ன நடந்திருக்குமோ அவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் யாருமே தனித்தனியாக பேருந்திலையும் ட்ரெயினிலும் அவங்க தான் 4 பேர் சேர்ந்து வாகனம் எடுத்து சொந்த காசை செலவு பண்ணி கேப்டனை போய் பார்த்தா அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் சென்றடைஞ்சான். அதனால் அவர் தமிழர் இல்லைங்கிறத வந்து நிரூபிக்கணும். இல்லை இளைஞரை பார்த்துட்டு யாழ்ப்பாணத்தில் பார்த்துட்டு உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கும் வாழும் பகுதி அனைத்திலுமே கேப்டன் இறுதியை வந்து இறப்பை வந்து இன்ன அளவில் வந்து எங்களால் ஈடு செய்ய முடியல. இன்று விட புத்தாண்டு அதை விட எங்களுக்கு வந்து புத்தாண்டு செய்தியை விட எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் தான் சொல்லியிருக்கோம் வந்து. ஏன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து ஹாப்பி நியூ இயர்னு போடுறாங்க. அதை விட எங்களுக்கு அனுப்பாதீங்க. இன்னும் நாங்கள் அதை மீளலை. ஏன்னா எங்கள் வந்து தலைவரை கிடையாது, எங்கள் குடும்பத்தோட எங்கள் தந்தையாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் வந்து. இன்னும் கூட சொல்ல போனோம்னா வந்து அவர் இனிமேல் அவர் குல தெய்வமாக தான் நாங்கள் கருதி கொண்டு இருக்கோம் வந்து. அதனால் வந்துட்டு அண்ணன் சீமான் பேசினதை மற்றபடி வந்துட்டு அவங்க கழகத்தில் உள்ளவங்க பேசினதை அதை பற்றி பெருசுப்படுத்த வேண்டாம் வந்து. கேப்டன் வந்து இனி வரும் நாளில் ஒரு எப்படின்னா வந்து அண்ணா பின்னாடி, எம்ஜிஆர் பின்னாடி, அம்மையார் ஜெயலலிதா பின்னாடி, கலைஞர் பின்னாடி இந்த இறுதி ஊர்வலம் அப்படி நடந்துச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே முதலமைச்சர், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 நாள் விடுமுறை விட்டார்கள். அந்த விடுமுறை நாட்களில் கூட சரி நம்ம கடை லீவு சென்னை போய் அம்மையார் கலைஞரையோட இறுதி சடங்கில் கலந்துக்கலான்னு போனாங்க. கேப்டனுக்கு விடுமுறை விடவில்லை. அவர் சினிமா நடித்து 15 வருஷம் ஆகிவிட்டது. அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி 2011-16 அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. 7 வருடங்களால் வேலை பேச்சு கிடையாது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கட்சியில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கையில் ஈடு இணையற்ற அளவில் கேப்டன் நேசிச்சுருக்காங்க வந்து. தொண்டர்களும் மக்களும் அதை நாங்கள் தெய்வமாக நினச்சிருக்காங்க. யாரும் வந்து நாங்கள் வந்து எழுதி எழுந்திரிச்சிருக்கோம். அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. சில பேர் வர முடியலை, சில பேர் இணையதளத்துக்குள்ள சொன்னவங்களுக்கு தான் நன்றி. வேறு எதிர்மறை பேச்சு பேசுகிறவங்க பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்றும் வந்து நாங்கள் கேட்க முடியல. அதுக்கு பின்னாடி எங்கள் கழக பொதுச்செயலாளர் அந்நியார் தலைமையில் நம்ம பயணிப்போம். கேப்டனோட கொள்கையை கண்டிப்பாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டுட்டு சேர்ப்போம். இதை வந்து எங்களுக்கு உறுதுணையாக தம்பியாக என் தம்பி விஜயபுரப்பாங்க சண்முக பாண்டியா இருக்காங்க. நாங்களாம் ஒரு குடும்பம். ஏன் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம்னா ஒரு சில கட்சி குடும்ப அரசுன்னு சொல்லுவாங்க. என் கண் எதிரில் 2005 கட்சி ஆரம்பித்தோம். நான் கட்சி தோன்றில் வந்து நான் இருக்கேன். அதனால வந்து நான் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் வந்து மற்ற கழகம் தோன்றும்போது அதில் கட்சி ஆரம்பித்தப்போ அதில் பகுதியில் இருக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் இருக்கோம். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தை எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அதுக்கு நாங்கள் முன்னுரிமையாக எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள், மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே எங்கள் அண்ணியார் சொல்கிறத ஒரு இம்மி அளவு கூட நாங்கள் அவங்கள பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமல் அவங்க சொல்கிற பாதைகள் பயணிப்போம். கேப்டன் போல எங்கள் அண்ணியாரை முழு மனதாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் இனிமேல் வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 எப்படி பட்டு தீவிரமாக கோயம்பேட்டை நோக்கி அனைத்து மக்களும் வந்தாங்களோ இப்போ அதே கோயம்பேட்டை நோக்கி கேப்டன் சமாதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நாங்கள் வந்து கேப்டன் அவங்க விட்டுச்சட்ட பணியை இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நிறைவு பண்ணுவோம். அதுக்கு எந்த கருத்து கிடையாது. வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், வளர்க கேப்டன் புகழ். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ஆரம்பிக்கலாம்.